ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து போன வாரம் வியாழக்கிழமை நைட் எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனால் எப்பவும் போல் என்ன காலையில் எழுந்திரிச்சு சமைக்கும்போது கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. பாத்திரம்லாம் கழுவிட்டு லாஸ்ட்டாக ஒரு டீ வச்சு குடிக்கலான்னு டீ வச்சு குடிச்சா ரொம்ப டயர்டாக இருந்தது. இந்த டீ குடிக்கும்போது என்னோடய முகம் பார்த்திங்கனாலே தெரியும், டல்லாக இருக்கும். எப்போவுமே இல்லாத அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்தது. ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை உனக்கு வேலை இருந்ததுனால உனக்கு டயர்டாக இருக்கும், சரி டீ குடிச்சிட்டு போய் படுத்தூங்கு அப்படின்னாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு ஒரு 3/4 டம்ளர் டீ எடுத்துகிட்டு குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு தூங்கினேங்க. ஆனால் உடம்பு வந்து அவ்வளோ சீரியஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கல. எப்போவுமே வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, உடம்பு நமக்கு சில அறிகுறிகளை காமிக்கும், உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா சில அறிகுறிகள் காமிக்கும், நம்ம அப்போவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சமையல் வீடியோ வந்து சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்ததுங்க. வெள்ளிக்கிழமை என்னாச்சுங்கிறத நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சொல்கிறேன். இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ இல்லை, அதோட விளாக் மட்டும்தான். என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா. அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு தான். ஆனால் நல்ல தண்ணி வந்துச்சு, காலையிலேயே 6:30க்கே தண்ணி வந்துடுச்சுங்க. அப்போது சரி ஹாரன் சவுண்டு கேட்கும். ஏன்னா இங்கே வந்து 4 நாளைக்கு ஒருக்க தான் நல்ல தண்ணி வரும். அப்போ வந்து நல்ல தண்ணி திறந்து விடும்போது நல்ல தண்ணி திறக்கிறவர் வந்து ஹாரன் அடிச்சுட்டே போவார். என்னால் என்னமோ தெரில, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாசல் தெளிக்க கூட எந்திக்க முடியல. ரொம்பவே ஒரு மாதிரியாக ஃபீலிங்காக இருந்து பெட்லேருந்து எழுந்திரிக்கவே முடியல. ஹாரன் சவுண்டு கேட்டு மெதுவாக எழுந்திரிச்சு கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா நெஞ்சு, கை, முதுகெல்லாம் பயங்கர வலியாக இருந்தது இடது பக்கம். ஓகே அப்படின்னு அப்படி சமாளிச்சுட்டு கீழே வந்தால் எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் வந்து கிரவுண்டில் தான் இருக்கும். அந்த டேங்க்கோட மூடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே குனிஞ்சால் என்னால் கீழே குனிஞ்சு மூடியை ஓப்பன் பண்ணவே முடியல. ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒரு வழியாக அந்த மூடியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் காலையில் வந்து வழக்கம் போல் டீயை குடிச்சிட்டு தண்ணியெல்லாம் மேலே ஏற்றிட்டு குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி எடுத்தேங்க. நல்ல தண்ணியை எடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா போக 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 ஒரு டைம் ஆக ஒரு 10 மணி ஆகும்போது ரொம்ப நெஞ்சு வலி வந்து என்னால் மூச்சே விட முடியல. என்னோடய பையன் வந்து காலையில் லீவுன்னா எப்போவுமே விளையாடுறதுக்கு போயிடுவான். அப்புறம் சரி அவன் விளையாட போயிட்டு ஒரு 10:30 மணி போல் அவன் வந்தான். வந்துட்டு அம்மா ஜூஸ் ஏதாவது ஊற்றித்தாங்க அப்படின்னா, சரின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம், பாதாம் பவுட்ரு எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதுதான் சரி பாலில் ஐஸ் போட்டு நல்லா அடித்து கொடுத்தேன். அப்போ சொல்லுவான், என்னம்மா ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஏன் மூச்சு விடவே கஷ்டப்படுறீங்க, என்னாச்சு அப்படின்னா. இன்னும் தெரிலடா, இடது பக்கம் நெஞ்சு ரொம்ப வலியாக இருக்குது, மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கம்மாண்ணா. அந்த டைம் பார்த்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாதகம் பார்க்க ஆள் வந்திருந்தாங்க அப்படின்னா அவர் கீழே போயிட்டார். அவரோட ஜாதகம் பார்க்குற ஆஃபீஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, அவர் கீழே போயிட்டாருந்துச்சு. அப்போது சரி அப்பா வரட்டும்டா, ஜாதகம் பார்த்துட்ருக்குறாரு, வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. சரி ஓகேன்னு பையனும் சாப்பிட்டா. என்னால் வந்து அவர் ஒரு நபருக்கு ஜாதகம் பார்க்கறனாலே எப்படியும் 1 ஹவர் ஆகும் டைம் அவருக்கு. அவ்வளோ நேரம் வர்றவங்களும் பொறுமையாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக பார்ப்பாருங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த 1 ஹவர் வந்து 10:30 10:45 வரைக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் சுத்தமாக மூச்சு விட முடியாமல் ரொம்ப வேர்த்து கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னால் கொஞ்சம் உடம்புக்கு முடியல, மேலே வர்றீங்களா அப்படின்னு. அவர் வந்துட்டு என்னாச்சு, இல்லை மேலே வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் மேலே வந்தோடனே நான் இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னார். ஆனால் எனக்கு என்னமோ என்னோடய கண்டிஷன்ஸ் பார்த்தா ப்ரைவேட்டுக்கு போனால் அட்மிஷன் தான் போடுவாங்க அப்படின்ட்டு வேண்டாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு பக்கத்தில் சுண்டக்காம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போயிட்டோங்க. போயிட்டு அப்புறம் போன உடனே என்ன பண்ணாங்க, இசிஜி எல்லாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் போட்டுட்டு கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டேப்லெட் நான் போட்டுட்டு பெட்டில் உட்காந்துருந்தேன். அப்புறம் ப்ரெஷர் பார்த்தாங்க, பல்ஸ் பார்த்தாங்க, எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஏன் நீங்கள் வந்து டைமுக்கு, டாக்டர் வந்து கேட்டாங்க, டைமுக்கு சாப்பிட மாட்டிங்களான்னு. நான் சொன்னேன், இல்லைங்க நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா 4 வேளை சாப்பிடுவேங்க, அதனால் நான் சாப்பாட்டுக்கு டைமுக்கு சாப்பிட மாட்டேன்லாம் கிடையாது, நான் எப்போவுமே நல்லா சாப்பிட்ற ஆள் தாங்க அப்படின்னேன். அப்போது நான் பேசுகிறதெல்லாம் நார்மலாக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு எந்த பதட்டமும் இல்லை.
என்னை பொறுத்த வரைக்கும் இடது கை வந்து தூக்க முடியாமல் பெயின் இருக்கும்போது நான் என்னோடய கண்டிஷன் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் நான் பதட்டப்பட்டேன் அப்படின்னா ஃபேமிலியில் எல்லோரும் பதட்டமாயிருவாங்க அப்படின்னு எதையுமே நான் வந்து என்னோடய பதட்டத்தை வெளியே காமிச்சிக்கிடலை. என்ன காரணம் அப்படின்னா மனசு வந்து எது நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஏற்றுக்கிற ஒரு மனநிலைமைக்கு தான் நான் அன்றைக்கி இருந்தேன். என்ன ஆனாலும் அதுவே லாஸ்ட் டேவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறந்தாச்சு, வாழ்ந்துட்டுருக்குறோம், எப்போ வேணாலும் நமக்கான கடைசி நாள் வரும். அதுக்காக நம்ம கவலைப்பட்டோ இல்லை பிள்ளைங்கள யார் பார்ப்பா அப்படியெல்லாம் கவலைப்படுற ஆள் கேரக்டர் நான் கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா கடவுள் வந்து படைக்கும்போது எல்லாத்துக்கும் அவங்களோட சொந்த சுய புத்தியில் பிழைக்கிறதுக்கான ஒரு தன்மையை ஒரு காலகட்டத்தை கொடுத்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சிவபெருமானை வேண்டிகிட்டே இருந்தேன். கை கால் வராமல் மட்டும் நான் படுத்துடக்கூடாது, தயவு செஞ்சு அந்த ஒரு சூழ்நிலை மட்டும் எனக்கு கொடுத்துறாதப்பா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்டே இருந்தேன். அப்போது டாக்டர் கேட்டாங்க, உங்களுக்கு மூச்சு விட முடியல, இவ்வளோ பெயின் இருக்குது அப்படிங்கிறீங்க, எவ்வளோ நார்மலாக பேசுகிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பெயின் இருக்குது, என்னால் மூச்சு விட முடியல, நார்மலாக பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு பதட்டம் இல்லைங்க, நான் நார்மலாக இருக்கிறேன் அப்படின்னேன். அப்புறம் அவங்க திருப்பியும் ஒரு மணி நேரம் கழித்து பெயின் குறையவே இல்லை, மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் இன்னொரு 1 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்க. நான் ஒரு அரை மணி நேரம் ஆகும்போது எனக்கு லைட்டாக பெயின் குறைஞ்சிது. என்னால் கொஞ்சம் மூச்சு விட சிரமம்லாம் இல்லாமல் மூச்சு விட்டேன். அப்போ வீட்டுக்கு கிளம்புறேங்க டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்புனேன். அப்போ டாக்டர் வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னொரு டைம் இந்த மாதிரி பெயின் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு டாக்டர் எங்கிட்டேயும் சொன்னாங்க. அம்மா இனிமேல் இந்த மாதிரி பெயின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே சொல்லுங்கள், இவ்வளோ பெயின் வர்ற அளவுக்கு மூச்சோடவே கஷ்டப்படுற அளவுக்கெல்லாம் நீங்கள் வச்சிட்ருக்காதீங்க, எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறும், அதனால் நீங்கள் வந்து உடம்புல கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்ட்டு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கினோம். சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படுத்தது தாங்க. நைட்டு 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அவ்வளோ ஒரு டயர்டு. பார்த்திங்கன்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாச்சு. இன்ஜெக்ஷன் போட்டுமே சடனாலாம் பெயின் வந்து கம்மியாகலை, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் கை வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. நெஞ்சிலையுமே வலி வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சனிக்கிழமை நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலாம், வச்சிட்ருக்க வேண்டாம், நம்ம 2 பேர்த்தில் யாருக்கு எதானாலும் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னாங்க. ஓகே அப்படின்னுட்டு ஆனால் சாட்டர்டே எனக்கு எந்திக்கும் போது நான் ஓகேவாக இருந்தேன். இந்த சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் வந்து வெள்ளரிக்காய் மோர் குழம்பு, வெள்ளிக்கிழமை சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பொரியலுக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் பொடி மாசுக்கும் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிருந்ததுனால சனிக்கிழமை அன்றைக்கி அதையே பண்ணிட்டேன். அப்புறம் 2 நாளைக்கு ஜிஹெச்சில் வந்து டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதையுமே சாப்பிட்டு என்னால் சனிக்கிழமை தான் சாப்பாடே சாப்பிட முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கும் மாத்திரை போடுறதுக்கும்காக கொஞ்சம் சாப்பிட்டேன். என்னால் அப்போவும் சாப்பிட முடியலை, ஆனால் சாப்பிட்டு தான் மாத்திரை போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். அப்போவும் சனிக்கிழமையும் ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன். என்னோடய முகத்தை ரெகுலராக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோடய முகம் எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் மாத்திரை வந்து எனக்கு அலர்ஜி இருக்கிறதுனால பட்டர் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாத்திரை வந்து சாப்பிட்டாலே வயிறு வலியாகும் அப்படின்ட்டு பட்டர் ஃப்ரூட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு டம்ளர் பட்டர் ஃப்ரூட்டு ஜூஸ் அடிச்சுட்டு டேப்லெட்டும் போட்டுட்டு சனிக்கிழமையும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சமையலை பண்ணிவிட்டு சுத்தமாகவே ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் திங்கக்கிழமை அன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இதுதான் வந்து ஜிஹெச்சில் உங்களுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தது. போன உடனே இசிஜி எடுத்தாங்க. இசிஜி எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. டேப்லெட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு வாய்வு பிடிக்கும், வலிக்கும், சத்து மாத்திரையும் தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அல்சருக்கு நமக்கு வயிறு வலி இருக்கிறதுனால ரானிட்டன் கொடுத்துருந்தாங்க, 150 மில்லிகிராம் கொடுத்துருந்தாங்க. அதையும் போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேங்க. ஏன் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே சமையல் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுவேன், சில சந்தோஷமான விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு வேளை போன வாரம் வெள்ளிக்கிழமை என்னோடய சாப்டர் க்ளோஸாக இருந்ததுன்னா இந்த சேனலில் இப்போ வீடியோஸே வந்திருக்காது. நினச்சி பார்த்தா எனக்கு அப்படி தான் இருந்தது.
முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னோடய குக்கிங் சேனலில் வந்து அவ்வளோக்கா வியூஸ் போகலை, அவ்வளோக்கா நமக்கு மானிட்டைசேஷன் ஆகி இன்னும் பணம் வரலை அப்படின்னாலும் நான் ஏன் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, நான் இல்லாத காலத்துலேயும் இந்த சேனலை என் பிள்ளைங்க பார்த்துட்ருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். திங்கட்கிழமை அன்னைக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட எல்லாமே சொன்னேன். அவர் தான் இப்போ இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாருங்க. தைராய்டும் கொலஸ்ட்ராலும் 5 நாள் கழித்து டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. 1 வாரம் கழித்து இந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு என்னோடய ஹெல்த் கண்டிஷன் என்னங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.